அந்த 2 பேர்த்திலையும் உயர்ந்தவங்க யாரு? ரசூலுல்லாஹ். அப்ப எவ்வளவு பெரிய ஆளை நம்ம பார்க்க போறோங்கிறத பாத்துக்கங்க. எவ்வளவு பெரிய மனிதன். இப்படி செல்லுகிற போது மதீனாவில நல்ல ஆடை, சுத்தமான ஆடையோடு இங்கிருந்தே அத்தர், நல்ல விலை உயர்ந்த அத்தரை வாங்கி வச்சுக்கோங்க. அங்க போய் ஓசி அத்தர் தேய்க்க கூடாது இல்லையா? விலை உயர்ந்த அத்தர் நம்ம ஒரு 10-50 பேருக்கு தேய்ச்சி விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வை பார்க்க போங்கன்னு தேய்ச்சி விட்டுட்டு நல்ல நறுமணத்தோடு ரசூலுல்லாஹ்வை பார்க்க பாபு சலாம் வழியாக அழைத்து செல்லுவார்கள். 3 அறைகள் இருக்கிறது. முதல் அறையில யாரும் இல்ல, கடைசி அறையில யாரும் இல்ல, நடு அறையில தான் ரசூலுல்லாஹ். அவர்களின் நெஞ்சுக்கு நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு, அவர்களின் நெஞ்சுக்கு நேராக உமர் ரலியல்லாஹு தஆலா. போகும்போது அடக்கத்தோடு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உங்களுக்கு தெரியலையா? அஸ்ஸலாமு அலைக்க ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா. என்னிடத்தில் நிறைய பேர்கள் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள். அந்த சலாத்தையும் உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். அதோட சேர்த்து நம்ம விருந்தாளியை பார்க்க போனா ஏதாவது அன்பளிப்பு செய்வோமா இல்லையா? அப்ப கீழக்கரையில இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. நான் ரசூலுக்கு அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கேன்னாங்க. என்னம்மான்னு கேட்கும்போது 72 லட்சம் செலவாத்தை கொண்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு? 72 லட்சம் செலவாத். இப்ப நாம இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருவோமே. ஒரு நாளைக்கு 2000 செலவாத்துன்னா போய் சேர்ற வரைக்கும் எவ்வளவோ? ஒரு 50,000 செலவாத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு 25,000 செலவாத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ரசூலே, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கௌசுல் ஆலம் யாரு? வலிமார்களின் தலைவர். ஜியாரத்துக்கு போய் சொன்னாங்களாம், வலிமார்களின் தலைவர், என் பாவம் மழையின் துளியை விட அதிகமாக இருக்கிறது ரசூலே, மணல் கடலின் மணலை விட அதிகமாக இருக்கிறது ரசூலே, மரத்தின் இலையை விட அதிகமாக இருக்கிறது ரசூலே, நீங்கள் மட்டும் பரிந்துரை செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன். அவங்களே சொன்னாங்கன்னா இப்ப நம்ம ஏமாத்துறோம், எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் ரசூலே. சொல்லிட்டு ரசூலே நான் சலாம் சொல்லிட்டேன், 7 நாள் மதீனாவுல தான் நான் தங்க போறேன் உங்க பூமியில, உங்கள் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். ஆஜியாருக்கு சலாம் சொன்னா பதில் வேணுமா இல்லையா? நீங்கள் சொல்லி பாருங்கள். மதீனாவிலிருந்து திரும்புவதற்கு முன்னால் ரசூலை கனவிலே கண்டு கட்டி தழுவி ஆனந்தம் அடைகிற வாக்கியத்தை அல்லாஹ் தருவார். அற்புதமான தலம், மனம் பரப்பும் மாமதீனா. அதனால ரசூலை பாத்திரணும். இங்கிருந்து போகும்போது எந்த நியத்தோட தான் போகணும்? ரசூலை பாத்திரணும். கண்மணி நாயகத்தை கண்டு தழுவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட போயிடணும். அதுக்கப்புறம் ரசூலுடைய வீட்டுக்கும் ரவுலா, அந்த ரசூலுடைய மெம்பர் வீட்டுக்கும் மெம்பருக்கும் நடுவுல இருக்கிறதா ரவுலா. அங்க தொழுதுட்டாக்கா சொர்க்கத்து விரிப்பு. சொர்க்கத்துக்குள்ள போனால் நரகத்துக்கு வர முடியுமா? அதனால அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு நரகம் இல்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால அந்த ஆப் நுஸ்கன் ஒரு ஆப் இருக்கிறது, அதை போட்டு உங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. கண்டிப்பா அல்லாஹ் சிறப்பாக நீங்கள் சென்று நிறைய அங்க இருக்கிற இடத்துல எங்க தொழுதாலும் நன்மைகள் இருக்கிறது. சும்மா இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதே குபாவுக்கு செல்ல வேண்டும். நம்ம ரூம்ல ஒளி செஞ்சுட்டு மதீனால இருக்கிற குபா மஸ்ஜித் உலகத்திலேயே முதலில் கட்டப்பட்ட பள்ளி, அங்க போய் இல்லையா, ரசூலால் கட்டப்பட்ட பள்ளி, அங்க போய் 2 ரக்காத் தொழுதா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை. டெய்லி 10 ரியால் செலவழிக்கலாம். போய் வீட்லயே ஒளி செஞ்சுட்டு ரூம்லயே ஒளி செஞ்சுட்டு அங்க போய் 2 ரக்காத் தொழுதா எவ்வளவு நன்மை? ஒரு உம்ரா நன்மை. அதனால அனுபவித்து அங்க உஹது சுஹதாக்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஜியாரத்து செய்யலாம். இப்ப மதீனாவை சுற்றி பார்க்கிற நிறைய இடங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் கூட்டு போவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பூமியில ரொம்ப அடக்கத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து பெருமானாரை பார்த்து திரும்புகிற நசீபை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.